ஹலோ மக்களே! எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பெருசா எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும். இந்த வீடியோல வந்து விஜயகாந்த் வந்து அது பண்ணாரு, விஜயகாந்த் இது பண்ணாரு, விஜயகாந்த் அப்படிப்பட்டவர், விஜயகாந்த் இப்படிப்பட்டவர்ன்னு சொல்லி இந்நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ, 150 ஏன் 1000 வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கலாம். அது நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கே அது போர் அடிச்சிருக்கும். ஸோ நானும் வந்து அத சொல்லி போர் அடிக்க விருப்பப்படல. ஸோ, இப்ப நான் வந்து சொல்லப் போறது ரொம்ப சின்ன டாபிக். அதனால வீடியோவே உங்களுக்கு சின்ன டியூரேஷன்ல தான் இருக்கும். ஸோ, அந்த ஒரு மனுஷன் எப்படின்னா, ஒரு மறுபடியும் அவர பத்தி பேசுற மாரி தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, அவர் மாரி ஒரு ஒரு ஹம்பிளான பெர்சன், ஒரு கோவக்காரன் யாராலயும் பார்க்க முடியாது. ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவர் மேல வந்து அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனா, ஒரு சில விஷயங்கள் நம்ப இப்ப இருக்க பிரசன்ட்ல இருக்க தளபதிக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும், சூர்யாக்கு ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல ஒரு ஹீரோ வந்து ஈகோ பார்க்காம பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரஜினி வந்து ஒரு சிவகார்த்திகேயன் கூட பண்ணுவாரா? ஈக்குவல் ஹீரோவான்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஓகேவா? விஜய் வந்து ஒரு விஜய் சேதுபதி வச்சு ஒரு ஈக்குவல் ஹீரோவான படம் பண்ணுவாரா? ஈக்குவல் ஹீரோவா ஆல்ரெடி வில்லனா படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஈக்குவல் ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணுவாரான்னு சொல்லி ஒரு டவுட் தான். ஓகேவா? இன்கேஸ் வந்து விக்ரம் பையன் துருவ் ஓகேவா? அவருக்கு வந்து மார்க்கெட் வேணும். ஓகேவா? அந்த மார்க்கெட்டுக்காக இப்ப விஜயோ, அஜித்தோ இல்ல சூர்யாவோ அவங்க கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு படம் பண்ணுவாங்களா? யாருக்காச்சும் அந்த தைரியம் இருக்கா? யாருக்குமே கிடையாது. ஆனா அந்த மனுஷன் வந்து அந்த டைம்ல அவரு தளபதி, அஜித் அதுக்கப்புறம் சூர்யா, சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சுல இருந்த ஒரு ஹீரோ. பட் அது எதுவுமே பார்க்காம அந்த மனுஷன் வந்து பண்ணாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? அவ்ளோ ஹம்பிள்னஸா இருந்தா தான் ஒரு மனுஷங்களால அதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா அந்த மாரி ஹம்பிள்னஸ் அந்த மாரி ஒரு பாசம் காட்டுற விஷயங்கள் வந்து இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியில எவனுக்கும் கிடையாது. அதான் உண்மை. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. இது வந்து ரொம்ப கசப்பான உண்மை. ஓகேவா? அ அந்த டைம்ல அவரு டாப் ஹீரோவா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஹீரோவா இருக்கும்போதே, அவர் நெறைய சோசியல் ஒர்க்ஸ்லாம் நெறையா பண்ணாரு. இந்த வெள்ளம் ஏதாச்சும் வந்தா அதுக்கு இது பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவர் காச குடுத்து அவர் வந்து நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணது. விவசாய கடன் நெறைய பேருக்கு அடைச்சிருக்காருன்ற மாரியான ஒரு சில விஷயங்களும் கேள்விப்பட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து அவர் வந்து அவ்ளோ பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஆனா இப்ப இருக்க டாப் ஸ்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ஓகேவா? ஸோ அவங்க வந்து சம்பாரிச்சா போதுன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றேன்ல. ஸோ சம்பாரிச்சா போதும். அ ஹெல்ப் பண்ணாலும் ஒரு 100 பேர், 150 பேர் தேடுற மாரி பண்றது. ஸோ அந்த மாரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அ ஸோ அதுதாங்க. இப்போ சொல்றதுக்கு என்ன? இவரு இந்த மாரி ஒரு ஜெம் வந்து தமிழ் சினிமால பார்க்கறது கஷ்டம். ரொம்ப கஷ்டம். இப்ப பண்றவங்க எல்லா பேரும் ஃபேம்க்காக இது பண்ணா அப்படி தெரியுமா? அது பண்ணா இப்படி தெரியுமான்ற மாரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. மக்களுக்காக யோசிக்கிற ஒரு ஹீரோ அவர்தான். இப்போ வந்து ரஜினி ஏன் இது பண்ணல? கமல் ஏன் அது பண்ணல? விஜய் ஏன் இது பண்ணலன்னு கேட்கறாங்கன்னா, அதுக்கு விதை போட்டது நம்ம விஜயகாந்த். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அவர் எதிர்பார்க்காம பண்ணுவாரு. ஸோ அந்த விஷயம் வந்து வேற யார்கிட்டயும் இல்ல. அந்த குவாலிட்டி. இதுக்கு மேல தமிழ் சினிமால அந்த குவாலிட்டி படைச்ச ஆட்கள் யாராச்சும் வருவாங்களா? சொல்லி பார்க்கலாம். ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.